வணக்கம் 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 நண்பர்களே. தமிழகம் முழுவதும் இன்று காலை முதல் 30 இடங்களில் தேசிய புலனாய்வு முகாமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்துட்டுருக்கிறாங்க. கோவை உக்கடம் கார் வெடிப்பு தொடர்பாக சென்னை, கோவை, தென்காசியில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகாமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதாவது ஐஏஎஸ் தீவிரவாத இயக்கம் மற்றும் ஆட்சேர்ப்பு வழக்கில் தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானாவில் 30 இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு நேற்றைய தினம் சோதனையில் ஈடுபட்டாங்க. அதன்படி தமிழகத்தில் கோவையில் 21 இடங்களிலும், சென்னையில் 3 இடங்களிலும், தென்காசியில் 1 இடத்திலும் என்ஐஏவின் தனிப்படையினர் சோதனை நடத்தினாங்க. தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத்தில் உள்ள 5 இடங்களில் ஏஜென்சி சோதனை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. கோயம்புத்தூரில் சந்தேக நபர்களுடன் தொடர்புடைய ஐஏஎஸ் மாட்யூல மற்றும் பற்றிய புதிய ஆதாரங்களை தொடர்ந்து இந்த வழக்குடன் தொடர்புடைய நபர்களின் வளாகத்தில் சோதனை நடத்துவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையில் 2 இடங்களில் நடைபெற்ற என்ஐஏ சோதனை நிறைவு பெற்றது. வரும் 20ஆம் தேதி புரசைவாக்கம் என்ஐஏ அலுவலகத்தில் முஜிபுர் ரகுமான், ஹைகிரியா ஆகியோர் ஆஜராக சம்மன் அனுப்பப்படுகிறது. ஏற்கனவே கோவையில் என்ஐஏ சோதனை நிறைவடைந்த நிலையில் சென்னையிலும் சோதனை நிறைவு பெற்றுள்ளது. இதனிடையே கோவையில் கடந்த ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி உக்கடத்தில் கார் குண்டு வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது. இதில் ஐமேசா முபீன் என்பவர் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து முபீனின் உறவினர்கள், நண்பர்கள், அவருடன் தொடர்புடையவர்கள் என 11 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அவ்வப்போது இது தொடர்பாக சோதனைகளும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் 30 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்பட்டது. தற்போது சென்னையில், கோவையில் என்ஐஏ சோதனை நிறைவு பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.